எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ அந்த கோவா பற்றி இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வெட்னஸ்டே அன்னைக்கு ரிஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இன்டரிம் ப்ரொடெக்ஷன் வேணும், அந்த அரெஸ்ட் பண்ணுறதுலேருந்து இவங்க சௌப்ரவும் அந்த கௌரவ் அப்படிங்கிறவங்க 2 பேரும் அந்த இதை கேட்டிருந்திருக்காங்க. அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அது டினை பண்ணப்பட்டிருக்கு. ஆன்டிசிபேட்ரி அந்த பெயில் அவங்க அப்பீல் பண்ணியிருந்திருக்காங்க. அதாவது நம்ம அரெஸ்ட் பண்ணப்படுவோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடியே அதை முன்ஜாமீன் அப்படின்னு சொல்லி வாங்குறது. அது இவங்க ஆக்சுவலி அந்த இன்சிடெண்ட் நடந்த அந்த ட்ராஜடி நடந்த உடனேயே அவங்க தாய்லாண்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு இண்டிகோ ஃப்ளைட்டில் அப்படின்னு சொல்லப்படுது. சண்டே அன்னைக்கு காலையில் அந்த 5:30 அந்த டைமில் கிளம்பிட்டாங்க அப்படின்னு நியூஸ் வந்திருந்தது. இந்த லுத்ரா பிரதர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டிரான்சிட் ஆன்டிசிபேட்டரி பெயில் 4 வீக்ஸுக்கு கேட்டிருக்காங்க. அது தாய்லாண்டில் தான் அவங்க இருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் பிஸ்னஸ் ட்ரிப்காக தான் அங்கே போயிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ரோஹினி டிஸ்ட்ரிக்டோட செஷன்ஸ் கோர்ட் என்ன பண்ணியிருக்குன்னா, பர்மிஷனை கிராண்ட் பண்ணலை. இன்டரிம் ரிலீஃபோடது இந்த ஹியரிங்க்கு அவங்க அட்டன் பண்ணணும் தேர்ஸ்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. எம்இஏ என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸாமின் பண்ணுறாங்க. அதாவது கோவாவோட ரிக்வெஸ்ட்டோட பேரில் அந்த ரிவோக் அந்த பாஸ்போர்ட்டோட அந்த இதை லுத்ரா பிரதர்ஸோடதை ஏன் நீங்கள் இது பிளாக் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ரீஜனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் டெல்லி என்ன செப்பரேட்டாக என்ன கேட்டிருக்காங்கன்னா, எக்ஸ்ப்ளனேஷன் வித்தின் 7 டேஸ்க்குள்ளே நீங்கள் கொடுக்கணும். அந்த பாஸ்போர்ட் இந்த லுத்ரா பிரதர்ஸோட பாஸ்போர்ட்ஸ் ஏன் பறிமுதல் செய்யப்படலை அப்படி இந்த இன்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க, கேள்வி எழுப்பியிருக்காங்க. டெல்லி பேஸ்ட் பிரதர்ஸ் என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ரிட்டர்ன் ஆகணும்னு தான் ஆசைப்படுறோம் இந்தியாவுக்கு, அப்ரோச் பண்ணணும் அப்ராப்ரியேட் கோர்ட் இந்த கோவாவில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பட் இவங்க மேலே பழி தேவையற்ற பழி போடப்படுகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இந்த லுத்ரா பிரதர்ஸ் வச்சுருக்காங்க. இவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கோவா போலீஸ்கிட்ட அந்த டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த லுக் அவுட் அந்த சர்க்குலர் அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி ஃபாரினில் அந்த இதை கண்டுபிடிக்கிறதுக்காக சொன்னாங்கல்ல, அதை சஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. November 6, 2025 இந்த அப்ளிகன்ஸ் தாய்லாண்டுக்கு பிஸ்னஸ் மீட்டிங் விஷயமா ப்ரொஃபஷ்னல் என்கேஜ்மெண்ட்ஸ் பொட்டன்ஷியல் அந்த ரெஸ்டாரண்ட் சைட்ஸ்க்காக அவங்க போயிருக்காங்க அப்படின்னு அந்த அப்ளிகேஷனில் ஸ்டேட் பண்ணியிருக்காங்க, அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கோவா போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லுத்ரா பிரதர்ஸ் டிக்கெட்டை புக் பண்ணதே எப்போன்னா தாய்லாந்து போகிறதுக்கு ஆன்லைனில் பிளாட்ஃபார்மில் பண்ணியிருக்காங்க. அதாவது December 7th 1:17 AM அதாவது காலங்காத்தால் அதை பண்ணியிருக்காங்க. அது நடந்தது எப்போன்னா ஈவினிங் ஒரு ராத்திரி ஒரு 11:30 11:45 நடந்திருக்கு. அதுக்கு அப்புறம் தான் இவங்க புக்கே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டைமில் ஃபயர் சர்வீஸு அந்த இதெல்லாம் ரெஸ்கியூ டீம்ஸ் எல்லாம் மக்களை மாட்டிக்கிட்டு இருந்தவங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்கு அந்த நெருப்பை அணைக்கிறதுக்கெல்லாம் அந்த இதில் ஈடுபட்டிருந்தாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. அது ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 பிரதர்ஸுமே வில்லிங்காக தான் இருக்காங்க இன்வெஸ்டிகேஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதையுமே சொல்லியிருக்காங்க. இதில் அரெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் அதை கஸ்டடியல் இன்டெக்ரேஷன் பண்ணுற அளவுக்கு அதில் அந்த மாதிரி அளவுக்கு அந்த கேஸ் இல்லைன்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. சீனியர் அட்வொகேட்ஸ் சித்தார்த் லுத்ரா அப்புறம் இன்னொருத்தர் தன்வீர் அஹ்மத் மீர் அப்படிங்கிறவங்க 2 பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆர்கியூ பண்ணுறாங்க. பிரதர்ஸ் கிளைம் பண்ணுறாங்க ஒன்லி லைசன்ஸ் ஹோல்டர்ஸ் தான், நாங்கள் ஆப்ரேட்டர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ப்ளீஸ் அந்த ஸ்டேட் பண்ணது என்னென்னா, லுத்ரா பிரதர்ஸ் 27 ரெஸ்டாரண்ட்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லேயுமே இந்த ஆப்ரேஷ்னல் அந்த மேனேஜர்ஸ் தான் எல்லாத்தையுமே டே டு டேயில் ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. ரெகுலேட்டரி கம்ப்ளைன்சஸ் எல்லாத்தையுமே அவங்க தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. சிஸ்டம் பண்ணியிருக்காங்க என்னென்னா, அக்யூஸ்டுக்கு என்னென்னா பர்சனல் நாலேஜ் ஃபயரை பற்றி அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறதையும் அவங்க அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரிலேட்டடாக கோவா போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அக்யூஸ்ட் அஜய் குப்தா அப்படிங்கிறவரை இதில் அடிஷ்னல் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வினோத் ஜோஷி அப்படிங்கிறவங்க முன்னாடி நிறுத்தப்பட்டிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க.
அது ரிமாண்ட் பண்ணணும்னு கேட்டிருந்துருக்காங்க. அதுக்கு வந்து குப்தா என்ன சொல்லியிருக்காருனா வந்து, நான் வந்து ஒரு பார்ட்னர், ஸ்லீப்பிங் பார்ட்னர் தான் நான் அந்த ரன்னிங் அந்த இதில் நைட் கிளப்பில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. எங்கே டீடைன் பண்ணப்பட்டிருக்காருனா லஜ்பத் நகர் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற இடத்துல வந்து கோவா போலீஸ் வந்து அந்த லுக் அவுட் நோட்டீஸ் மூலிமா வந்து எடுத்திருக்காங்க. இந்த 36 ஹவர்ஸ் வந்து டிரான்சிட் ரிமாண்ட் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து இதில் இனிமேல் தான் என்ன ஏது அப்படிங்கிறது தெரிய வரும். இவங்க வந்து போலீஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து தாய்லாந்து போலீஸ் அண்ட் அத்தாரிட்டிஸ் வந்து இங்கே இவங்க 2 பேரையும் வந்து அனுப்பி விட்ருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிப்போர்ட் பண்ணி விட்ருவாங்க, இந்தியன் அத்தாரிட்டிஸ் கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. பட் அது எவ்வளோ நாள் ஆகும், எப்படி என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து சப்மிட் பண்ணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். இது சரியான ப்ராப்பரான எதுவும் இல்லாமல் இருக்கும்போது பல உயிர்கள் வந்து பறிபோனது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.